பரிவேஸ் என்ற இணைய நுழைவை உருவாக்கிய அமைச்சகம் எது? சுற்றுச்சூழல், வனம் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்ற அமைச்சகம். நடுவண் அரசின் பரிவேஸ் என்பது ப்ரோ ஆக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஃபெசிலிட்டேஷன் பை இன்டராக்டிவ் அண்ட் வெர்ச்சுவஸ் என்விரான்மெண்டல் சிங்கிள் விண்டோ ஹப் ஆகும். ஆண்டுதோறும் ஹிரோஷிமா நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? 6 ஆகஸ்ட். 1945 அன்று அமெரிக்காவால் ஜப்பானின் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டதை நினைவுறும் ஹிரோஷிமா நாள் அனுசரிக்கப்படுகிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து சமீபத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்தா சார்ந்த விளையாட்டு எது? மல்யுத்தம். நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை நடுவண் அரசு அறிவித்தது. அதன்படி உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது பிரபல உயிர் வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான் குழு விருது சந்திரயான் 3 திட்ட குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புவி கண்காணிப்புக்கான EOS-08 செயற்கைக்கோளுடன் SSLV-D3 ஏவுகணை ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆகஸ்ட் 15 விண்ணில் ஏவப்படுகிறது. நந்தினி சாகர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? மகளிர் கூட்டுறவுகள் மூலம் பெண்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவது. NCDCயின் நந்தினி சாகர் திட்டம் பெண்கள் தலைமையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளுக்கு நிதியுதவி, திட்ட உருவாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவற்றை வழங்குகிறது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? K. கைலாசநாதன். காட்கில் குழு அறிக்கையுடன் தொடர்புடைய நிலப்பகுதி எது? மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாதுகாப்பு. CAVA மகளிர் கைப்பந்து தேசிய லீக் 2024 வென்ற நாடு எது? இந்தியா. காத்மாண்டுவில் நடைபெற்ற CAVA மகளிர் கைப்பந்து தேசிய லீக் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா வென்றது. படைச்சிறுத்தை என்பது எந்த வடகிழக்கு மாநிலத்தின் மாநில விலங்காகும்? மேகாலயா. இந்தியா புவிசார் குறியீடு பெற்ற தனது முதல் அத்திப்பழச்சாட்டை எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது? போலந்து. புரந்தர் பீடபூமி உழவர்கள் உற்பத்தி நிறுவனம் இந்த ஏற்றுமதியை மேற்கொண்டது. எம்பாக்ஸ் அதாவது மங்கி பாக்ஸ் என்பது எந்த நோய் கிருமியால் ஏற்படுகிறது? வைரஸ். 1970 காங்கோ மக்களாட்சி குடியரசில் முதலில் கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்ட விலங்குகள் அல்லது மக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதன் மூலம் பரவும். உலக பழங்குடியினர் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? 9 ஆகஸ்ட். உலக பழங்குடியினர் நாளானது 1995 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9 அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் இந்தியா தனது முதல் 24x7 தானிய ATMகளை தொடங்கிய மாநிலம் எது? ஒடிசா. கஸ்தூரி காட்டன் பாரத் என்பது எந்த அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும்? ஜவுளி அமைச்சகம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நாடு எது? இந்தியா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற அமன் செராவத்துடன் தொடர்புடைய விளையாட்டு எது? மல்யுத்தம். அண்மையில் இந்திய பெருங்கடலில் உள்ள நீர் அடியில் உள்ள கட்டமைப்புகளுக்கு எந்த 3 பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன? அசோகர், சந்திரகுப்தர் மற்றும் கல்பதரு. அண்மையில் திமோர் லெஸ்டியின் மிக உயரிய குடிமக்கள் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஆர்டர் என்ற விருதை பெற்ற இந்தியர் யார்? திரௌபதி முர்மு. திமோர் லெஸ்டேவுக்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆவார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 6 பதக்கங்கள். 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2024 ஆகஸ்ட் 11 அன்று பிரான்சின் பாரிஸில் நிறைவடைந்தன. 2024 ஆண்டுக்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு முதலிடத்தில் உள்ள கல்வி நிறுவனம் எது? IIT மெட்ராஸ். INS அரிகாத் என்றால் என்ன? அணுசக்தியில் இறங்கும் நீர்மூழ்கி கப்பல் INS அரிகாத் என்பது 2018 ஆண்டு இயக்கப்பட்ட INS அரிகந்த் கப்பலை தொடர்ந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலாகும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3 செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொழிப்போர் தியாகிகள் நாளான ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் நாளாக இனி கடைபிடிக்கப்படும்.